தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு தொடர்பாக என் ஆனந்த் தலைமையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாநாட்டு சிறப்பு குழுக்கள் ஆலோசனை நடைபெறுகிறது. காவல்துறை வழங்கியுள்ள அறிவுறுத்தல்கள், மாநாடு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகின்றன. மாநாடு பாதுகாப்பு பணியில் உள்ள தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மாநாட்டிற்கு வரும்போது மக்களை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் வைத்திருக்கும் பெண்களை நிச்சயம் மாநாடு திரளுக்குள் அனுமதிக்கக்கூடாது. இருக்கைகளில் தண்ணீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதுமில்லாமல் அவ்வப்போது குடிநீர் பாட்டில்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அறிவுறுத்தல்கள் சிறப்பு குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளன. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு தொடர்பான என் ஆனந்த் தலைமையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாநாட்டு சிறப்பு குழுக்கள் ஆலோசனை நடைபெறுகிறது. காவல்துறை வழங்கியுள்ள அறிவுறுத்தல்கள், மாநாடு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகின்றன. மாநாட்டு பாதுகாப்பு பணியில் உள்ள தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மாநாட்டிற்கு வரும்போது மக்களை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் பெண்களை நிச்சயம் மாநாட்டு திடலுக்குள் அனுமதிக்கக்கூடாது. இருக்கைகளில் தண்ணீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் அவ்வப்போது குடிநீர் பாட்டில்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அறிவுறுத்தல்கள் சிறப்பு குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளன. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு தொடர்பாக என் ஆனந்த் தலைமையில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாநாட்டு சிறப்பு குழுக்கள் ஆலோசனை நடைபெறுகிறது. காவல்துறை வழங்கியுள்ள அறிவுறுத்தல்கள், மாநாடு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகின்றன. மாநாட்டு பாதுகாப்பு பணியில் உள்ள தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மாநாட்டிற்கு வரும்போது மக்களை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகளை வைத்திருக்கும் பெண்களை நிச்சயம் மாநாட்டு திடலுக்குள் அனுமதிக்கக்கூடாது. இருக்கைகளில் தண்ணீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டிருக்கும். அது இல்லாமல் அவ்வப்போது குடிநீர் பாட்டில்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய அறிவுறுத்தல்கள் சிறப்பு குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளன.